மதுரை சித்திரை பெருவிழா கொள்ளக்கூடிய பண்பாட்டு உச்சம் அப்படின்னா அது மனித ஒருமைப்பாடு தான். அது இந்து இஸ்லாம் மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒத்திசைவு இருக்குல்ல, அந்த நட்பு இருக்குல்ல, அந்த அன்பு, நூற்றாண்டு கால அன்பு இருக்குல்ல, அது இன்னும் மெருகேறி ஒளி கூடிக்கிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, இன்னைக்கு சித்திரத்துப்பிள்ளோட 4ஆம் நாள் நிகழ்வுல மீனாட்சி அம்மன் வில்லாபுரம் பாவக்கா மண்டபத்திலிருந்து கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த வழியில கூடிய தெற்கு வாசல்ல முஹைதீன் ஆண்டவர் தர்கா வாசல்ல தர்கா நிர்வாகம் சார்பில் இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாம் அவங்க மீனாட்சியினுடைய பக்தர்களுக்கு ரோஸ் மில்க் கொடுக்கறாங்க, பூந்தி கொடுக்கறாங்க. பெரிய அளவுக்கான ஒரு இதெல்லாம் ரொம்ப அது எந்த விதமான சலனமும் இல்லாம கீழ்மட்டத்துல இந்த சகோதரத்துவம், இந்த சமத்துவம் எல்லாம் ரொம்ப அழகா அங்க நடந்துகிட்டே இருக்கு. அதனுடைய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன ஒண்ணுன்னா, அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சார்பா தர்கா நிர்வாகத்தாருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செய்யறாங்க. இதெல்லாம் மேலும் 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 சமத்துவத்தை அது இன்னும் இலகுவாக்கி சமூகத்துக்குள்ளக்கூடிய அந்த மனித ஒருமைப்பாட, அதனுடைய தேவையை, அதனுடைய ஆழத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா. நம்ம அண்ணா வணக்கம். எப்படி சித்திரை திருவிழாக்கு மீனாட்சியினுடைய பக்தர்களுக்கு முஹைதீன் ஆண்டவர் ரோஸ் மில்க் கொடுக்கிறாரு, குளிர்பானம் கொடுக்கிறாரு, தாகம் தீர்க்கிறாரு. எப்படி இந்த உறவு ஒரு மத நல்லிணக்க ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் வகையில் எங்களுடைய தெற்குவாசல் ஜமாத் சார்பாக உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியான பாவக்கா மண்டப வைபோக நிகழ்ச்சி நடைபெறும். அது எங்களது பள்ளிவாசல் வழியில் செல்லும் பொழுது கிட்டத்தட்ட 2010 தொடர்ந்து நாங்கள் ரோஸ் மில்க்கும் சிவிட்டும் பொதுமக்களுக்கு, அனைத்து சமுதாய மக்களுக்கும் வணங்கி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மத நல்லிணக்க ஒற்றுமை. யார் எப்படி இருந்தாலும் இறைவனிடம் எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள், அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று. இது தமிழகம் மட்டுமில்ல, இந்தியா முழுவதும் இதேபோல் ஒற்றுமையாக வாழ அனைத்து மக்களும் பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தருணம் எப்படி இருக்கும்? நீங்க நிறைய விழாக்களுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க, இந்த மாதிரி இந்து மக்களோட நிறைய விஷயங்களை, ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு பிரியாணி ஷேர் பண்ணிக்கிறீங்க, பகிர்ந்துக்கிறீங்க. இந்த தருணம் அதான் சித்திரை திருவிழாவில் பகிர்ந்துக்கிறதுங்கிறது எப்படி இருக்கு? அந்த அன்பை பகிர்ந்துக்கிறது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதுல நாங்க வீட்டுல சாப்பாடாக்கி எங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். இது நாங்க நேரடியாவே இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுடைய முகத்தையே பார்த்து நாங்க ஒரு சந்தோஷத்தை நாங்க பகிர்றோம். எங்களுடைய இறைவனுடைய அருளால இதுபோல் ஒற்றுமை உலகம் முழுவதும் எங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆண்டுதோறும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது எங்களுடைய ஜெனரேஷனுக்கு அடுத்து வர ஜெனரேஷனும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. இறைவனும் அதுக்கு அருள் புரிவான். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். இல்ல, இப்போ நீங்க இந்த இடத்துல நிப்பாட்டி மீனாட்சியினுடைய பல்லக்கு நின்று அந்த கோயில் நிர்வாகம் சார்பில் உங்களுக்கு மரியாதை செய்யறாங்க, மாலை போட்டு. அந்த நட்பை, அந்த அன்பை அவங்க ஏத்து கொண்டாடுறாங்க. அது எப்படி இருக்கு? இது நம்மளை காட்டி ஒரு சில அரசியல்வாதிகள் தான் இதை நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு தூரம் நம்ம மேல அந்த கோவில் நிர்வாகமும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் இந்துக்கள் மேலையும் எவ்வளவு பற்று பாசமா இருக்கும் என்றத இது ஒரு எடுத்துக்காட்டு. இது எங்களுக்கு இறைவனா சாமியா பார்த்து அமைத்து கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல பேருடைய தாகத்தை தீர்க்கலாம். ஒரு சின்ன ஸ்வீட் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு மனமாற ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த தான் இந்த நிகழ்ச்சியை. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, நீங்க மீனாட்சியினுடைய பக்தரா திருவிழாக்குள்ள இங்க பள்ளிவாசல்ல அவங்க கையில ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கிற தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமுதாயத்துக்கு ஒற்றுமையா இருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறது. எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ரோஸ் மில்க் குடிச்சிங்களா? பள்ளிவாசல்ல மீனாட்சியை பார்த்துட்டு பள்ளிவாசல்ல ரோஸ் மில்க் சாப்பிடுற அனுபவம் எப்படி இருக்கு? தெய்வம் ஒரே தெய்வம் தான். எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான். ஏன்னா பிரச்சனை உண்டு பண்ணாம நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றுவோம். அவ்வளவுதான். எப்படி இருக்கு உங்களுக்கு? அது நாங்க அந்த உணர்வோட எல்லாரும் இருக்கணும். இவங்க பாருங்க, மக்கள் ஒரு பேரன்புல அந்த அன்பை ரிசீவ் பண்றாங்க மக்கள். அது எந்த அளவுக்கு அவங்க ஏற்று கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா சாமியும் ஒண்ணுங்கிறாங்க. இங்க பாருங்க, இது மொத்தமா அவங்களுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு காட்சி தான். ஒரு எவ்வளவு தூரம் ஆரவாரிச்சு கொண்டாடி அந்த அன்பை ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். மீனாட்சியை பார்த்துட்டு பள்ளிவாசல்ல ரோஸ் மில்க் வாங்கி சாப்பிடுற அனுபவம் எப்படி இருக்கு? இல்ல, ஜாதி மதம் எதுவும் பார்க்காம குடுக்கறாங்களே, அதுவே ஓகே, பெட்டர் தான். இவங்க இந்த மக்களோட நமக்கு நிறைய உறவுகள் இருக்கு. ரம்ஜான் நேரத்துல ஸ்கூல்ல
முஸ்லீமே மீனாட்சி வேஷம் போட்டு போறாங்க. அதெல்லாம் நல்லதுதான். மீனாட்சி வேஷம் போட்டு போறாங்க. நிறைய இருக்கு அதெல்லாம். வேற என்ன உங்களுக்கு திருவிழாக்குள்ள ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவீங்க? அந்த கிரௌடு தான். இந்த கிரௌடு அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். என்ன சொல்ல தெரியல. இந்த இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட இந்த இடத்துல மீனாட்சியும் பள்ளிவாசலையும் ஒரே இடத்துல நின்று பாக்குறதுங்கிறது உங்களுக்கு ஒரு யங் ஜெனரேஷனா, இளம் தலைமுறையா, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிற முறையா இருக்கு. எதுவுமே ஜாதினம் இல்லாம எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ற இதா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இது வந்து ஒரு இளம் தலைமுறையிலிருந்து, ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவியிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் மனம் அப்படிங்கிறது ஒன்னாதான் இருக்கு. தமிழ் சமூகத்துக்குள்ள இவங்க எல்லோருக்கிட்டையும் ஒரே அகம்தான். எல்லோருக்குள்ளேயும் அதே சமத்துவம் இருக்கு, அதே சமூக ஒருமைப்பாடு இருக்கு. அது அவங்க வந்து இந்த பள்ளிவாசல் வாசல்ல மீனாட்சியை நிறுத்தி அவங்க கோயில் நிர்வாக சார்பில் மரியாதை செய்யற காட்சி வந்து இன்னும் இந்த பண்பாட்டு அழகியலோட, இந்த பண்பாட்டு ஒருமைப்பாடு இருக்குல்ல, அதோடைய உச்சமாக, அதனுடைய வெவ்வேறு பரிமாணங்களாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து மொத்தமாக இந்த மக்களுடைய ஏற்பும், இந்த மக்களுடைய ஒருங்கிணைவும், ஒத்திசைவும், இவங்களுக்குள்ளக்கூடிய சகோதரத்துவமும் இருக்கு இல்லையா? இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, மீனாட்சி வந்து இது இன்னைக்கு நேத்து உருவான உறவு அல்ல, பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய உறவு. இன்னும் ஆழமா சொல்லணும்னா, மீனாட்சியே முஹிதீன் ஆண்டவர்கிட்ட ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சதாகத்தான் இந்த தருணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய மதுரை மக்களுடைய மனதிலும் அது பிரதிபலிக்குது. நியூஸ் 18க்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி. நாங்க தான் டீம் சவுத் 307 பாய்ஸ். நாங்க சித்திரை திருவிழா பாக்குறதுக்காண்டி தான் இங்க வந்திருக்கோம். மாடியில இருந்து பார்த்தா ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்க டீம் பாய்ஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, அதே நம்ம டீம், இது பெரிய டீம், ஸ்மாலா இருக்கு. ஒரு பெரிய டீம். அந்த டீம் சார்பா சித்திரை திருவிழாக்கு நாங்க வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.